Hi friends, welcome to Mahi recipes in Tamil. இந்த வீடியோல பார்த்துட்டீங்கன்னா மொச்சப்பயிறு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த மெத்தட்ல செய்யும்போது குழம்பு உங்களுக்கு அதிகமாவே கிடைக்கும், டேஸ்டாவும் இருக்கும். நீங்க ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கிற பட்சத்துல இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சு பாருங்க, குழம்பு வந்து அதிகமாவே கிடைக்கும். அதே மாதிரி நீங்க வேலைக்கு போற மாதிரி இருந்துச்சுனா இந்த குழம்பு காலையிலே வெச்சிட்டீங்கன்னா காலையில தோசைக்கு, மதிய சாப்பாட்டுக்கு, நைட் தோசைக்கு கூட வெச்சுக்கலாம். இல்லை நீங்கள் மதியம் வந்து இந்த குழம்பு செஞ்சாலும் மதியம் சாதத்துக்கு நைட்டு தோசைக்கு வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த குழம்பு பார்த்துட்டிங்கன்னா தோசைக்கு வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த மொச்சப்பயிர் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் இன்னொரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மொச்சப்பயிர் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஆயில் சேர்த்திக்கோங்க. ஆயில் சூடானது 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. அது கூடயே ஒரு 7 to 8 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி சேர்த்திக்கோங்க. இப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்பு பொடி அரைச்சி வச்சுருப்போம்ல, அது வந்து நான் சேர்த்திக்கிறேன். வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு பொடி இல்லைன்னா நீங்கள் சாம்பார் பொடி கூட சேர்த்திக்கலாம். குழம்பு பொடி சேர்த்துனதுக்கப்புறமா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட 1 கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு மிக்ஸி பவுலுக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு இது நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திக்கிறேன். சின்ன வெங்காயம் ஆனதுன்னா 1 கைப்பிடி அளவுக்கு நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற 3 கத்திரிக்காய் சேர்த்திக்கிறேன். கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடயே ஒரு முருங்கைக்காயும் கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கிறேன். காய் எல்லாமே உங்களோட விருப்பம் தான், எது வேணுமோ அதை சேர்த்திக்கோங்க, எது வேண்டாமோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு உருளைக்கிழங்கு கூட சேர்த்திக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மொச்சப்பயிர் கூட கத்திரிக்காய், முருங்கைக்காய் மட்டும் சேர்த்தி செய்கிறேன். இப்போ மொச்சப்பயிர் சேர்த்திக்கலாம். மொச்சப்பயிர் பார்த்துட்டிங்கன்னா நான் பச்சை மொச்சை தான் சேர்த்திருக்கேன். அதனால் இது தனியாக குக்கரில் போட்டு வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. காய் வேகும் போதே இதுவும் சேர்ந்து வெந்துடும். நீங்கள் காஞ்ச மொச்சப்பயிர் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. காய் எல்லாமே வெந்ததுக்கப்புறமா அந்த மொச்சப்பயிர் சேர்த்திக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்தியாச்சு. இது நல்லா எண்ணெயிலேயே நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு பொடி சேர்த்திக்கிறேன். குழம்பு பொடி இல்லைன்னா நீங்கள் சாம்பார் பொடி கூட சேர்த்திக்கலாம். சாம்பார் பொடியும் உங்கள்கிட்ட இல்லைன்னா மல்லித்தூள் 3 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இப்போ பொடி எல்லாமே சேர்த்துனதுக்கப்புறமா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மசாலாவை வதக்கி செய்யும்போது மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாமே வெஜிடபிள்ஸில் இறங்கிடும். இப்போ அவ்வளோதான், தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கொதி வந்துட்டுருக்கு. இப்போ இது கொஞ்சமாக கேப் விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய் ரெண்டுமே சீக்கிரம் வெந்துடும். மொச்சப்பயிறு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள், முருங்கைக்காய், கத்திரிக்காய் கலர் பார்த்தீங்கன்னாவே தெரியும், உங்களுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு தெரியுது. இப்போ நம்ம மொச்சப்பயிறு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மொச்சப்பயிரும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு, தண்ணி சேர்த்திக்கோங்க. குழம்பு வந்து உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. எனக்கு இந்தளவு வந்து கரெக்டாக இருக்கும் தண்ணி. குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போ இது கொஞ்சமாக கேப் விட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கிற பட்சத்தில் இல்லை வேலைக்கு போகிற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு குழம்பு அதிகமாகவும் கிடைக்கும், உங்களுக்கு வேலையும் மிச்சமாகும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா தோசைக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு கூட சேர்த்து செய்யலாம்.
இந்த குழம்புல மொச்சப்பயிருக்கு பதிலாக நீங்கள் கருப்பு சுண்டல் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். இந்த மெத்தட் பார்த்துட்டிங்கன்னா கிராமத்து சைடு தான் செய்வாங்க. வெங்காயம் தக்காளியுமே வதக்கி அரைச்சி செய்வாங்க. அந்த மெத்தடில் தான் நான் வந்து இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்ல. ஸோ அதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.